நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளியில் நிரந்தரமான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸாக இருந்தாலும் சரி அண்ட் ஃபெயிலாக இருந்தாலும் சரி 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/4/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே நீங்கள் போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து எப்படியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணணும் அண்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தோட ஒரே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அண்ட் திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு, கன்னியாகுமரி அண்ட் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை இந்த மாதிரி நிறைய இந்த ஆல் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் மேலே நீங்கள் அந்த பேருக்கு மேலவே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மோர்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து நோட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க, சிலது வந்து ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் குக்கிங் அசிஸ்டன்ட் நேச்சுரல் கேரர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25/10/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பப்ளிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் வருவீங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கிருஷ்ணகிரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் கிருஷ்ணகிரியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 732 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பணி நேரடி நியமனம் செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வட்டாரம், அதாவது வட்டார வாரியாக நேரடி நியமனம் செய்வதற்காக சமையல் உதவியாளர் பணியின் எண்ணிக்கை இன்னும் கூடுவதற்காக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அனைத்து வட்டாரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை வந்து ப்ரொவைட் பண்ண தரதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சொந்த மாவட்டத்தில் சொந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். விதவை, கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது. இப்போ பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் குறைந்தபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது தோல்வியோ நீங்கள் பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, நியாயமான சேரும் சத்துணவு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு மையம் மினிமம் வந்து உங்களுடைய ஊருக்கும், அதாவது உங்களுடைய வில்லேஜுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஊராட்சியும் அண்டு கல்வி இருக்கிற ஊராட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இல்லை மற்ற கேண்டிடேட்டுகள்லாம் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து டவுட் வரும். அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். பட் உங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. சரிங்களா? மாற்றுத்திறனாளிக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும். ஆனால் இந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிசி, உங்களுடைய மார்க் ஷீட், உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய கம்யூனிட்டி ஆதார் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் நகல்களை விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சான்றிதழோடு இணைக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சல் துறையின் மூலமாக காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது உங்களுக்கு காலதாமதமாக உங்களுடைய விண்ணப்பம் வந்து லேட்டாக வந்து எங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாங்கள் நிர்வாகம் வந்து பொறுப்பேற்கப்படாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில பேருக்கு எல்லா டவுட்டும் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்டில் அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதில் வியூஸ் அப்படின்னு இருக்கும். அந்த வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் வந்து இருக்கும். இதில் வந்து விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வியூஸ்ன்றது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து வியூஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆகணும். 135 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்குங்க. என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஊதிய விண்ணப்பத்தினை தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாகவோ நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து மாலை 5:45 வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையல் உதவியாளர் பணிக்காக விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஊராட்சி, நகராட்சி வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் விண்ணப்பிக்கும் பள்ளி, நீங்கள் எந்த ஸ்கூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து அனுப்புகிறீங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூலோட நேம் வந்து இருக்கணும். விண்ணப்பதாரரின் பெயர், அவங்களுடைய தந்தையின் பெயர் அல்லது கணவனின் பெயர். சரிங்களா? இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய விண்ணப்பதாரின் இருப்பிட அதாவது முகவரி. சரிங்களா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப அட்டையில் என்ன அட்ரஸ் இருக்குது அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். ஆனால் ஊராட்சி ஒன்றியம் அண்ட் நகராட்சி பெயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆம் அல்லது இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆதரவற்ற விதவையாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கு பள்ளிக்கு உள்ள தூரம் எவ்வளவோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். அப்படி சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் அப்படி உங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலுவலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கோ இல்லை ரைட்டரோ இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் அப்ளை கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட விடல, ஆல் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட், உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் மேலே நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.